ஹாய் ஹலோ ஆர்மி பட்டர்ஃப்ளைஸ். இன்றைக்கி நான் ஆரம்போட மை ஃபால்ட்டு செகண்ட் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதாவது செகண்ட் ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கடா வைத்தோட நெடிலே நம்ம பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் போன பாட்டில் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னா, ஸோ பாய் நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க ஒயன். ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்கடா. ஸோ எப்படியே ஒயன் அழுதுகிட்டே வெளியில் வந்திருந்திருப்பாங்க. வெளியில் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அவங்கவுங்க வேலை என்னமோ இருக்கும். ஸோ ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா அவங்கவுங்களுக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸோ அதனால் சாரிடா கொஞ்சம் டைப் ரைட் ஆகுது. ஸோ ஓகே ஸ்டோரி. வெளியில் ஷா மட்டும்தான் நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ நாம்ஜூனை நாம்ஜூன்கிட்ட பேசிவிட்டு ஒயன் அழுதுகிட்டே வர்றதை பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரியே தான் கேட்குறாங்க எல்லா ஃப்ரெண்டும் என்னடி என்னாச்சு அப்படி இப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நாம்ஜூன் என்ன சொன்னா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒயன் சொல்கிறாங்க, இல்லடி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நான் ரூமுக்கு போகிறேன். ஓகே நான் போகிறேன்டி, நான் போகிறேன். என்ன உளர்ற ஒயன், எங்கே போகிற, என்ன சொன்ன நாம்ஜூன்? ஏதாவது எதுவும் கேட்காத ஷா ப்ளீஸ். அவன் என் மனசை உடச்சி அமுச்சு விட்டுட்டான். இதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நான் போகிறேன்டி, நான் போகிறேன். இதுக்கு மேலே என்னால் எதுவும் பேச முடியாது ஷா. நான் போகிறேன். என் ஒயன் நில்லுடி, ஒயன் நில்லு. என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியலை. என்ன ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஷா அந்த ரூமை திறந்துட்டு, அதாவது நாம்ஜூன் இருக்க அந்த ரூமை திறந்துட்டு ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார்க்க போகிறா. நாம்ஜூன் வா ஷா, என்ன வேணும், என்ன ஏதாவது ஒர்க்கா சொல்லு ஷா, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நாம்ஜூன் கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? ஐ எம் சாரி டு சே திஸ். நான் கேட்குறது தப்பை மட்டும் நினச்சிடாங்க நாம்ஜூன். உங்களுக்கு அவன் மேலே லவ் இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன். அவ்வளோ லவ் பண்ண அவள் உருகி உங்களை லவ் பண்ணுறான். எங்களுக்கெல்லாம் அவள் பண்ணுற லவ்வோட அளவு தெரிஞ்சதுக்கு. ஆனால் உங்களுக்கு அது தெரியலையா? ஒத்துக்கிறேன், பிடிஎஸ் மெம்பர்ஸோட லீடர் நீங்களே லவ் கிவ்னு போக வேணான்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. நம்மளே எப்படி போயிட்டா நம்ம பசங்களோட கரியர் என்ன ஆகுறதுன்னு பயப்படுறீங்க அதானே? ஆனால் உங்களுக்காக அவங்களோட கரியரையே தூக்கி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த 6 மெம்பர்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்தளவுக்கு ஒயன் எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறா அப்படின்ட்டு. ஆனால் அந்த லவ்வோட ஆழம் அது எதுக்கு உங்களுக்கு புரியலை நாம்ஜூன்? இது எனக்கு தெரியலை. இப்போது நான் இங்கே உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறது, பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் இரிட்டேட்டிங்காக தான் தெரியும். ஆனால் ஒயன் சைடு இருந்து பாருங்கள், நான் பார்த்துருக்கேன் அவளோட வலி என்னன்ட்டு. அவள் உங்களை லவ் மட்டும் பண்ணலை நாம்ஜூன், அவள் உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. உங்கள் கூட மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறா. அவளுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. அடிக்கடி அவள் சொல்லிக்கிடுவா, நான் எப்போ லோன்லியாக இருக்க மாதிரி இருக்கு, அனாதையாக இருக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. ஆனால் எப்போ இந்த கம்பெனியில் சேர்ந்தாலும் அவளுக்காக நீங்கள் பேசுனீங்களோ, அவளுக்காக எல்லா விஷயத்துலேயும் நாங்கள் இருக்கிறோன்ட்டு நீங்கள் சொன்னீங்களோ, அப்போ விழுந்த அவள் உங்கள் மேலே லவ்வில் எல்லா இடத்துலையும் அவளை உதாசீனதாக படுத்தியிருக்கிறாங்க நாம்ஜூன். இந்த இடத்துல தான் அவளுக்கான மரியாதை கிடச்சிச்சின்னு அவள் நினச்சான். அவளோட அந்த ஹாப்பியை பார்த்து நானும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எப்போ அவளை லவ் பண்ண ஆரம்பித்தாலும் அவளோட அந்த சந்தோஷத்தை என்னால் மறுபடியும் அவள் முகத்தில் பார்க்க முடியலை நாம்ஜூன், பார்க்க முடியலை. இப்போ கூட நான் பேசுகிறது உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்று சொல்கிறதுக்காக தான் வந்தேன், ஒன்று காட்டுறதுக்காக தான் வந்தேன். இங்கே அவள் ஒர்க் பண்ணுறதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் செய்கிறா தெரியுமா உங்களுக்கு? பிடிஎஸ் ஃபான்ஃபிகேஷன். எஸ், உங்களெல்லாம் வச்சு அவள் ஸ்டோரி போடுவாள். ஜஸ்ட் ஃபன்னியாக அவள் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாள்.
இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அழகான ஒரு லைஃப் அமையணும், இப்படி அமையணும், இப்படி அமையணும், அழகான லைஃப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு அவளோட கற்பனைக்கு என்ன வருதோ அதை ஒரு அழகான ஸ்டோரியாக ரீட் பண்ணி அது ஒரு ஸ்டோரியாக ரைட் பண்ணி அவளோட ஃபோனில் அவளுக்குன்னு யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதை அவள் போட்டுக்கிட்டு இருப்பாள். ஆனால் உங்களோட ஸ்டோரின்னு வரையில அவளோட மைண்டு ஃபுல்லாக வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஸ்டோரியில் ஒன்று நீங்கள் பாருங்கள். அப்போயாவது அவளோட லவ் உங்களுக்கு புரியுதான்னு பார்க்குறேன். நான் உங்களைய லவ் பண்ணாத உங்களைய லவ் பண்ணுங்கன்ட்டு நான் சொல்லலை. அவளோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் அவளை கஷ்டப்பட்டு படுத்தாதீங்க. உங்களால் முடியலையா ஓப்பனாக அதை முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஜஸ்ட் கரியர் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அவளோட மனசை நோகடிக்காதீங்க நம்ஜூன். அன்றைக்கி அவள் உடஞ்சி போய் தான் வந்தாள். நம்ஜூன் என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கலான்ட்டு. இன்றைக்கி ரொம்ப ப்ரோக்காய் நான் சொல்ல கேட்காம ஓடி போயிட்டா நம்ஜூன். ஓடி போயிட்டா. ஜஸ்ட் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போவா. அவள் தான் சொல்லுவாள் எப்போவுமே போகிறேன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு. ஆனால் இப்போது போகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. நான் இனிமேல் தான் போய் பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அவள் ரைட் பண்ணுற ஸ்டோரியில் இந்த ஸ்டோரியை கேளுங்க. என்னுடைய ஆசைகள் இந்த ஸ்டோரியை கேளுங்க. இது ஜஸ்ட் அவள் ஸ்டோரியாக எழுதுன, அவளோட மனசாக எழுதுனா, வானத்தில் பறந்துக்கிட்டு எழுதுனா. அதை ஸ்டோரியாக எஃப்எஃபாக போடல. அவளுக்குள்ள அவ்வளோ ஒரு ஆசைகள் இருந்துச்சு, இருக்குது, இன்னும் இருக்கும், இனிமேலும் இருக்கும். எனக்கு தெரியாது நம்ஜூன், எனக்கு தெரியாது நீங்கள் அவளை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ஸ்டோரியை கேட்குறீங்களா இல்லையா. கொஞ்சமாவது இதை கேட்டதுக்கப்புறம் அவளோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிய வராதா எனக்கு தெரியாது. ஆனால் தயவு செஞ்சு யாரும் இல்லாத அவளை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நான் அவளை காலேஜிலேருந்து பார்க்குறேன். அவளுக்குண்டு எந்த ஒரு சந்தோஷமும் நிரந்தரமாக இருந்ததில்லை. ஆசைப்படுவா, அடுத்த நிமிஷமே அவள் கை நழுவி போயிடும். அதுக்காகவே ஆசைப்பட மாட்டாள். அவள் இது வரைக்கும் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 5 வருஷம் அவள் அவங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாள். இந்த 5 வருஷமாக கூட அவளை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்னோட வயனை கஷ்டப்படுத்தாதீங்க நம்ஜூன் ப்ளீஸ் நம்ஜூன். பாய் நம்ஜூன். இது எல்லாத்தையும் பேசிட்டு ஷா அங்கேருந்து வெளியில் போகிறா. ஸோ வந்துட்டு அது நம்ஜூனுக்கு இவ்வளோ சொன்னது அது ஒரு சைடு இரிட்டேட்டிங்காக இருந்தாலும், நம்மளுக்கு லவ்வே இல்லை இருந்தாலும் மாற்றி நம்ம மீத தப்பு பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ஜூனுக்கு இருக்கிற வழியை விட இந்த வழி ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ எங்கிட்ட ஷா அவளோட ரூமுக்கு போய் பார்க்குறா. அவளோட ரூமில் அங்கே ஒயன் இல்லவே இல்லை. நைட்டு ஒரு 12 o'clock மேலே ஆகுது. இந்த நேரத்தில் ஸோ எங்கே போயிருப்பா அப்படின்றது அவளுக்கு தெரியலை. அவள் எல்லா இடத்துலையும் அவளை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அவள் எங்கே போனான்னு தெரியலை. சரி எதுவும் முக்கியமான ஒர்க்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு பார்க்குறா. பட் ஒயனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. ஸோ அவள் எடுக்கவும் இல்லை. அவளுக்கு இன்னும் பயமாகுது. போய் வேகமாக கபோர்டை போய் திறந்து பார்க்குறா. எங்கேயுமே இல்லை ஒயன். பார்த்தா என்கிட்ட ஒயனை பார்த்தா அவள் ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு ஸோ அந்த ஹைப் கம்பெனி இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் நின்றுட்டுருக்குறா. ஸோ அந்த லெட்டரை அவள் கையில் வச்சுக்கிட்டு சின்னதாக ஒரு காலை அந்த மண்ணில் அப்படியே தட்டிக்கிட்டு அப்படியே சோகமாக இருக்கையில் எப்படி ஒரு இதாக உட்காந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி தட்டிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி உட்காந்துருக்குறா. ஸோ அவளோட அந்த லைஃப்பில் ஸோ நாம்ஜூனை பார்த்தது, லவ் பண்ண ஆரம்பித்தது,
எந்த விஷயத்துக்கெல்லாம் நாம்ஜூன் அவளுக்காக சப்போர்ட் பண்ணானோ ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ வந்துட்டு அந்த லெட்டர் வந்துட்டு ஒருத்தவங்க கையில் கொடுக்குறா. ஸோ வந்துட்டு அது என்ன லெட்டர் அப்படின்னா, இங்கேருந்து நான் வந்துட்டு என்னோடய ஜாபை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர். ஸோ வந்துட்டு அந்த லெட்டரை வந்துட்டு வாங்கின அந்த பர்சனும் வந்துட்டு கேட்குறாங்க, பயன் மேம் நீங்கள் போகிறீங்களா? எஸ் சார், எனக்கு வேறு ஜாபு எங்கள் ஊரில் கிடச்சிருச்சு சார், அதான் நான் அங்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். இந்த லெட்டரை நீங்கள் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறு வார்த்தை எதுவும் எதிர்பார்க்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அந்த நைட்டாகவே கிளம்பி போயிடுறா வயன். அவன் மனசில் அவ்வளோ அழுத்தங்கள், அவ்வளோ வலிகள், உடைஞ்சி போன மனசு, ஒட்ட வைக்க முடியாத அளவுக்கு வலிகள், ஒட்ட வைக்க முடியாத அளவுக்கு அது அப்படியே ஒரு வலி, அவ்வளோ ஒரு வலி. ஸோ வந்துட்டு அதே எண்ணத்தோட நாம்ஜூனோட நினைவுகளோடு அவள் அந்த வண்டியில் போய்கிட்டு இருக்கிறா. ஸோ வந்துட்டு ட்ரெயினில் போகிறா. ஸோ அழுதுகிட்டே இருக்கிற அவளோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவளை சுற்றி உட்காந்துருக்கிறவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவள் அதை வந்து அழுகுறதை வந்து ஹைட் பண்ணிக்கிறாள். ஸோ வந்துட்டு இருந்தாலும் வந்து அவள் கண்ணிலேருந்து அந்த தண்ணி வந்துட்டு அது வந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதை வந்து அவள் எத்தனை தடவை வைப் பண்ணாலும் அது வந்துட்டு நிற்க மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி இப்படியே வந்துட்டு இங்கே நம்ம வந்துட்டு ஷாவை பார்க்கலாம். ஷா வந்துட்டு அந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ் கிட்ட சொல்கிறா. ஸோ இந்த மாதிரி நான் பையனை பார்த்தேன், பையன் ரூமில் எதுவுமே க்ளாத்தெல்லாம் இல்லை, அவளோட ஃபோனுக்கு நான் ஃபோன் பண்ணேன், ட்ரை பண்ணேன், எனக்கு தெரியல பையன் எங்கே போனான்னு தெரியல. இவ்வளோ நைட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சின்ன, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவளுக்குன்னு யாருமே இல்லை, அவள் எங்கே போனானோ தெரியலை, எனக்கு பயமாக இருக்கு அண்ணா, எனக்கு பயமாக இருக்குது. அவருக்கு எங்கே யாரும் தெரியாது, எங்கே போனாலும் தெரியல, ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க ப்ளீஸ். இது பாரு ஷா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது போயிருப்பா. இல்லைண்ணா இல்லை, நான் எந்த இடத்துலையும் அவளை பார்க்கல. ஈவன் நான் எல்லா இடத்துலையும் ஓடி தேடிட்டு தான் வந்தேன். நம்மளுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல கிட்ட கூட அவ இல்லை. அவள் போகிறேன்னு சொல்லிட்டு போகிற பையன், நான் அவளை விட்டுருந்துருக்க கூடாது. போகிறேன்னு சொல்லிட்டு போனாளா? அவள் எப்போவுமே அப்படி சொல்ல விட மாட்டாளே, அதுவும் இல்லாமல் மற்றவங்களையும் சொல்ல விட மாட்டா. நீ போகிறேன்னு சொல்லிட்டு போனான்னு சொல்கிறேன், அப்படி அவள் சொல்கிற அளவுக்கு என்ன ஆணுச்சு? நம்ம சொன்னாலே திட்டுவா. ஆனால் அது சின்னனா, அது என்ன நாம்ஜூன் கூப்பிட்டு போனாலே, நாம்ஜூன் ஏதாவது சொன்னானா? சொல்லு ஷா. ஜிமின் அண்ணா, அது சொல்லு ஷா. ஆரம் ஏதாவது சொன்னானா? ஆரம் என்ன அவகிட்ட சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா. ஆனால் அவள் வெளியில் வரையில் ரொம்ப ப்ரோக் ஆகி அழுதுகிட்டா, என்கிட்ட எதுவும் சொல்லாமல் ஓடிட்டா. ஜஸ்ட்டு என் மனசை அவன் உடச்சி அமைச்சிட்டான் அப்படின்னு மட்டும்தான் நான் சொன்னான். மற்றபடி எதுவும் எனக்கு என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன கான்வர்சேஷன் போணுச்சு எதுவும் தெரியாது. அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுண்ணா. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். எனக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு, எனக்கு தெரியல. நாம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜின்னு ஹயாங் போகிறாங்க. பிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே போகிறாங்க அந்த ரூம்குள்ளே. ஸோ வந்து அங்கே நாம்ஜூன் அவன் பெயின் கில்லர் எடுத்துகிட்டு தூங்கி இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு அவனுக்கு அந்த பெயின், ஸோ இன்னொரு சைடு பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு உள்ளார்க்க வராங்க. அவ்வளோ ஒரு கோவத்தோடு வராங்க. டேய் நாம்ஜூன் எழுந்துடுறா. என்ன ஜின், என்னடா சொல்லு, என்னாச்சு, ஏன் எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்க? டேய், அந்த பொண்ணுகிட்ட என்னடா சொல்லி தொலைஞ்ச? அந்த பொண்ணு
இங்கேருந்தே போகிற அளவுக்கு என்னடா சொன்ன? எந்த பொண்ணுக்கு என்னாச்சு? டேய் ஒய்யன் தாண்டா. அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி என்ன பேசினேன், அப்படி என்ன பண்ண? அவள் இந்த இடத்த விட்டு போகிற அளவுக்கு என்னத்தை தான் பேசி தொலைஞ்சடா? ஜினையா, நான் ஜஸ்ட் அவகிட்ட நான் கரியரை பார்க்கணும். மண்ணாங்கட்டி. சி, அவளை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு, எங்களுக்கெல்லாம் அவளை மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். அவள் முதல்ல எங்ககிட்ட வந்து சொன்னான், அதுக்கப்புறம்தான் உன்கிட்ட வந்து சொன்னான். உனக்கு அவன் நல்ல பர்சன்மா, அவனை தான் நீ லவ் பண்ணணும், லவ் பண்ணி அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு அவன் எங்ககிட்ட சொன்னப்போ அவ்வளோ ஒரு பூஸ்டப் பண்ணி உன்கிட்ட நாங்கள் அமுச்சு வச்சோம். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ண? உன் மேலே லவ்வே இல்லைன்ட்டு அன்றைக்கும் அவன் மனசை உடச்சி இன்றைக்கும் அவளோட மனசை உடச்சி அமுச்சு விட்ருக்குற. என்ன தாடா அந்த கரியரில் இருக்குது? என்னதான் என்ன இன்னும் பாப்புலர் ஆகணும்னு நினைக்கிறியா? இன்னும் அவனோட கரியரை எங்கே கொண்டு போகணுன்னு நினைக்கிற? டே நம்ஜுன், இப்போவே நம்ம எல்லாமே பாப்புலர் ஆகிதாண்டா இருக்கோம். இப்போவே நம்ம ஒரு பெரிய பொசிஷனில் தான் இருக்கோம் நம்ஜுன். நீ இந்த நேரத்தில் அவரை நீ ஏற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். இது உனக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ். இதையுமே கூட நீ மிஸ் பண்ணிட்டு இருக்கிறே நம்ஜுன். போடா. டேய் வாங்கடா, இவங்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லைடா. நம்ம போய் உயர்னை தேடுவோம், வாங்கடா. ஆமாம், நம்ம போகலாம், வாங்க. ஜிமின், இல்லைடா, நான் இல்லைடா, நான் எதுவும் பண்ணலடா. ஜஸ்ட் ஜிம்மி, நான் எதுவும் பண்ணலை ஜிம்மி, நான் எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் அவன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைடா. ஏன்டா அதை சொன்னால் எல்லோரும் என்னை ஒரு குற்றவாளி மாதிரி பார்க்குறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன், அது பெரிய தப்பா? ஹயா, நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது ஹயா, ஆனால் உண்மையாலுமே வயன் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறான். இல்லை, உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவள் உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். உங்களோட நினைவுகளில் மட்டுமே அவள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் ஹயா, எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஏற்ற பொண்ணு வயன் மட்டும்தான். அவளோட லவ்வுக்கு நீங்கள் மட்டும்தான் டிசர்வ், வேறு யாருமே இல்லை. வேறு யாரையும் அவள் அந்தளவுக்கு லவ் பண்ணவும் மாட்டாள். தெரியும். உங்களுக்கு லவ் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, ஆனால் லவ் வந்தால் இப்படி இடுக்கி பிடிச்சிக்கணுமோ அப்படி பிடிச்சிக்கோங்க ஹயா வயனை. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நாம்ஜுன் ஹயா, அது எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஹயா. ஜிமின், நான் இல்லை ஹயா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைடா வயன், நாங்கள் பார்த்துக்குறோம் ஹயா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. ஜிமின், ஐம் சாரிடா, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்லை ஹயா, நாங்கள் போய் பார்த்துட்டு சொல்கிறோம், நீங்கள் படுங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஃபோன் அண்ணா வயன் கிடச்சோண்ணா, ப்ளீஸ்டா. இவனுக்கு என்ன, இவன் பார்க்காம கண்டுக்காம தானே இருந்தான் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ண மறந்துடாத ஜிமின், ப்ளீஸ். ஓகே ஓகே ஹயா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போயிடுறான். இங்கே நாம்ஜுன் கண்ணு அந்த டியர்ஸ் வருது. அவனுக்கு இன்னுமே கூட அந்த லவ் வரல. அவன் வந்துட்டு அவன் ஜஸ்ட் எல்லாத்துட்டையும் ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பான். ஸோ வந்துட்டு வயனையும் சரி ஷாவையும் சரி ஸோ வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்குறான். ஸோ வந்துட்டு ஒரு ஹெல்பிங் மைண்டில் தான் வந்துட்டு உதவியெல்லாம் பண்ணியிருந்திருப்பான், சப்போர்ட்லாம் பண்ணியிருந்திருப்பான் வயனுக்கு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நாம்ஜுன் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுமே கூட அவனுக்கு வந்துட்டு தூக்கம் வரல. பிகாஸ் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் ஸோ அந்த பொண்ணு எங்கே போயிருக்கோம், என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜுனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டம். ஸோ வந்துட்டு இவன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற ஒரு கவலை வேறு. ஸோ இன்னொரு சைடு அப்போ தான் ஷா சொன்னது வந்துட்டு ஞாபகம் வருது.
ஸோ வந்துட்டு அவளுக்குன்னு ஒரு சேனல் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி அவங்களோட ஸ்டோரியெல்லாம் போடுவாள். அதை போடையில் அவளுக்குள்ளே அவ்வளோ ஆசை இருக்கும். அவள் வானத்தில் பறந்துக்கிட்டே தான் அந்த ஸ்டோரியை போடுவாள். அப்படின்னு சொன்ன ஞாபகம் வருது. என்ன ஸ்டோரி அது? ஏதோ ஒரு பேர் சொன்னாலே இஷா, என்ன ஸ்டோரி? என்ன ஆசைகள்னு வரும். என்னுடைய ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஸோ அந்த ஃபோனில் வந்துட்டு அவனுக்கு தெரியலை. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எப்படி அதை போய் எடுக்கிறது அப்படின்றது அவனுக்கு தெரியலை. பட் வந்துட்டு அவள் சொல்லியிருந்திருப்பா. ஸோ வந்துட்டு யூடியூப்பில் சேனல் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ ஃபன்ஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு பிடிஎஸ் ஃபன்ஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டு எடுக்கிறான். ஸோ வந்துட்டு எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் ஸோ இப்படி போட்டு எடுக்கிறான். பார்த்தா வந்துட்டு அதில் லைன் பை லைனாக வருது, நிறையா ஃபன்ஃபிகேஷன் வருது. அதில் வந்துட்டு ஜிமினோட எஃப்எஃப் வருது, தேயாங்கோட எஃப்எஃப் வருது, ஜேகேவோட எஃப்எஃப் வருது, எல்லாரோட எஃப்எஃப்பும் வருது. இவன் வந்துட்டு ஸோ லைன் பை லைனாக வந்துட்டு ஏற்றி பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்படியே தான் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு சரி இப்படி பார்த்து பிரயோஜனம் இல்லை, நம்ம அந்த பேர் சொல்லி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அவன் ஜஸ்ட் அந்த பேர் மட்டும்தான் போடுறான், வரமாட்டேங்குது. ஸோ வந்துட்டு அந்த ஜஸ்ட்டு பேரை போட்டதுனால வரல. ஸோ அப்படின்றது அவனுக்கு தெரியுது. ஸோ வந்துட்டு அது ஃபன்ஃபிகேஷன் இல்லையா. ஸோ அது நாம்ஜூன் எஃப்எஃப் இல்லையா. ஸோ நாம்ஜூனோட ஒன் ஷாட் மாதிரி ஸோ போட்டிருந்திருப்பா வயன். ஸோ வந்துட்டு சரி ஓகே நம்ம பேர் சொல்லி எஃப்எஃப்னு சொல்லி பார்க்கலாம், வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்றதே வந்து நாம்ஜூனுக்கு தெரியாது. ஸோ இப்படி ஒரு ஸ்டோரியெல்லாம் போடுறாங்க அப்படின்றதே வந்து நாம்ஜூனுக்கு தெரியாது. ஸோ வந்துட்டு எப்படி போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுமே கூட தெரியாது. ஸோ அதனால் ஒரு யூகமாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் ஸோ வந்துட்டு என்னுடைய ஆசைகள் RMFF ஸோ அப்படின்னு சொல்லிட்டு RM ஒன் ஷாட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சொல்லி எடுக்கிறான். ஸோ வந்துட்டு எடுக்கவும் வருது அதில் லைனாக. ஸோ வந்துட்டு நிறையா வருது. ஸோ அதில் ஒன்று மட்டும் என்னுடைய ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு RMFF அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ வந்துட்டு இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஸோ வந்துட்டு அதை எடுத்து பார்க்குறான். அதை எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துட்டு அதில் தான் ஸோ வந்துட்டு ஒயன் பேசியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு லைன் பை லைனாக அவ்வளோ ஒரு ஃபீல் பண்ணி ஸோ அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதை கேட்குறான், அடுத்தடுத்து கேட்குறான். அதை கேட்கும் போது வந்துட்டு அவனோட மனசு வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரு பதட்டத்தில் இருந்திருக்கும். இவ்வளோ நேரம் வந்துட்டு ஏதோ ஒரு வலியோடு இருந்திருப்பான். இப்போ அவனுக்கு வந்துட்டு அதை கேட்க அவனோட அந்த காலில் இருக்க அந்த வலி கூட அவனுக்கு அதை மறந்து போயிடுச்சு. அந்தளவுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்படி அந்த பாட்டில் வந்து அந்த ஒன் ஷாட்டில் வந்துட்டு ஃபீல் பண்ணி கேட்டுருந்துருப்பானோ ஸோ அதே மாதிரி இப்போது இந்த இதில் வந்துட்டு ஃபீல் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதை கேட்க வந்துட்டு அவனோட கண்ணில் வந்து டியர்ஸ் வருது. ஸோ வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்தளவுக்கு நீ என்னை லவ் பண்ணியாடி அப்படின்ட்டு அவனுக்கு மைண்டு வருது. அதுலேருந்து உடனே வெளியில் வரான். ஸோ அந்த மைண்ட்லேருந்து வெளியில் வரான் அந்த தாட்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதை அகெயின் அதை கேட்குறான். ஸோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சொல்கிறான், நீ இந்த மாதிரி புக் ரீட் பண்ணுறது, மியூசியம் போகிறது, அதில் ஒரு டாட்டாக இருந்தாலும் அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது, லைப்ரரியில் போய் உட்காந்து படிக்கணும் அப்படி இப்படின்லாம் நிறையா சொல்லி இருந்திருப்பா. ஸோ வந்துட்டு நாம்ஜூன் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு பிடிச்சி அவனாக அது வந்து செய்கிற ஒரு விஷயம். ஸோ அதுதான் அவனுக்கு தெரியும், அப்படி தான் அவனுக்கு தெரியும். பட் வந்துட்டு அப்படியே நம்மளே மாதிரியே இவ இருந்திருக்கிறா அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது இந்த ஷார்ட்டை பார்க்கும்போது தான் வந்துட்டு அவனுக்கு அது புரியுது. ஸோ வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமாக ஃபாலோ ஆனது வந்துட்டு அதனால தான். ஸோ வந்துட்டு அவளுக்கு எப்போவுமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லை இல்லையா. ஸோ நம்மளை மாதிரியே ஒரு பர்சனை பார்க்கும்போது அவங்கள வந்துட்டு நம்மளுக்கே தெரியாமல் லைக் பண்ணணும்னு தோணும் இல்லையா. ஸோ அதே மாதிரியே தான் எனக்கு அவள் அந்த மாதிரியே தான் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்திருப்பா. போக வந்துட்டு அவளோட அந்த லைக் பண்ணுறது வந்துட்டு அதிகமாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரியே தான் லவ்வில் விழுந்து ஸோ வந்துட்டு இவ்வளோ வருஷமும் வந்துட்டு நாம்ஜூன் கண்டு காட்டினாலுமே கூட அவள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்துட்டு எத்தனை தடவை திட்டி அமுச்சுட்ருந்தாலும் ஸோ வந்துட்டு நாம்ஜூன் அதை அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டான். ஸோ வந்துட்டு இப்போது வந்துட்டு புரியுது நாம்ஜூனுக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்துட்டு அதில் நீ இந்த மாதிரி பண்ணுறல, நீ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம்
எனக்கு என்னோடய ஆசைகள் இன்னும் கூட வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமானுச்சு. இன்னும் கொஞ்சம் நான் அதை கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படின்ட்டுள்ளதெல்லாம் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி ஒயன் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் கேட்டு முடித்ததுக்கப்புறம் நாம்ஜூன் வந்துட்டு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவன் அழுவுறான். அவனுக்கு வந்து அவனோட அந்த கண்ட்ரோல் பண்ண முடியலை. பிகாஸ் வந்துட்டு அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி அந்தளவுக்கு பேசியிருந்திருப்பான் ஒயன். ஸோ அதனால் வந்துட்டு நாம்ஜூனுக்கு வந்துட்டு அந்த அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள அந்த அழுகையை கொண்டு வர முடியலை அவனுக்கு. அவன் அந்த ரூமில் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவனுக்கு தோணுது, நம்ம தனியாக லோன்லியாக இருக்கிறோம், அனாதையாக இருக்கிறோம் அப்படின்றது மாதிரி அவனுக்கு தோணுது அந்த ரூமை பார்த்தோன்னே. அவன் அதுக்கு மேலே அந்த இடத்துல அந்த ரூமில் இருக்க முடியலை. ஏதோ வந்து அவனை அமுக்கிறது மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஃபீலிங் அவனுக்கு வந்து அவனுக்குள்ளே வந்து ஒரு அமுக்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு. ஒரு மூச்சு திணறல் வருது அவனுக்கு. ஸோ ப்ரீத் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஸோ அந்த இடத்துலேருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனு கீழே போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறான். அவனால் நடக்க முடியலை. அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறான். ஸோ இப்படியே தான். ஸோ வெளியில் போயிட்டு எல்லா சைடும் வந்து பார்க்குறான், யாரையுமே காணோம். ஸோ வந்துட்டு ஒரு 2 பேர் மட்டும் தான் போய்க்கிருக்காங்க. தெரியலை அவனுக்கு. ஸோ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்றது தெரியலை. பிகாஸ் நாம்ஜூன் அவன் அவளோட லவ்வை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவள் வந்துட்டு இல்லை அப்படின்றது, இந்த இடத்துல இல்லை அப்படின்றதுனால அவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று இழந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவனுக்கு அந்த மூச்சு திணறல் வருது. ஸோ வந்துட்டு ஏதோ ஒரு இழந்துட்டோம், ஏதோ நம்மளோட உயிர்லேயே பாதி போயிருச்சு அப்படின்றது மாதிரி இப்போது நாம்ஜூன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த ஒன் ஷாட்லேயே வந்துட்டு நாம்ஜூனை இந்த அளவுக்கு ஒயன் மாற்றிருந்திருப்பா. ஸோ இப்படியே தான் வந்துட்டு டைம்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் ஆகுது. இங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒயனை பார்க்கலாம். ஸோ ஒயன் திருச்சிக்கு தான் போய்கிட்டு இருக்கிறா. ஒயனோட சொந்த ஊர் வந்து திருச்சி தான். அவள் அங்கே தான் வந்து பிறந்திருந்திருப்பா, வளர்ந்துருந்திருப்பா. ஸோ வந்துட்டு அவள் அங்கே தான் வந்துட்டு அவளோட ஸ்டடீஸையும் முடிச்சிருந்திருப்பா. ஸோ வந்து ஸ்டடீஸ் அப்படின்னா வந்து 12th வரைக்கும் அங்கே தான் படிச்சிருந்திருப்பா. மற்றபடி காலேஜ் எல்லாத்தையும் வந்துட்டு காலேஜ் டிகிரி ஸோ இதுக்கு மேலே எல்லாத்தையுமே வந்துட்டு அவள் கொரியாவில் தான் முடிச்சிருந்திருப்பா. ஸோ அதனால் அவளுக்கு கொரியன் நல்லாவே வரும். ஸோ வந்துட்டு ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாள் கொரியன். ஸோ வந்துட்டு இப்போது அவள் திருச்சி தான் வந்து இந்தியா திருச்சி. ஸோ அங்கே தான் வந்து அவளோட ஃப்ளைட்டை லேண்ட் ஆகுது. ஸோ ஓகே, வந்தாச்சு. இனிமேட்டு நம்மளோட அந்த ஞாபகத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்மளோட ஜாபை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அந்த ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போதே ஸோ வந்து அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இறங்குறா. ஸோ வந்துட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. யார் அப்படின்றத நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஓகே, பாய்.